ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronodyl. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இந்த இன்டீரியருக்கு மட்டுமே வந்து ஐ திங்க் ஒரு 10 கிட்ட இருந்திருக்கும். ஓகே 10 lakhs. இப்போ இந்த வீடு நான் வாங்கும்போது 75 lakhsக்கு வாங்கினேன். இப்போ இந்த வீட்டோட மதிப்பு 1 crore. இதுல எத்தனை ஃபிஷ் இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு 150 ஃபிஷஸ் இருக்கு அதுல. இந்த வீட்டில் நிறைய முக்கியமான இடத்துல ரொம்ப அழகான பொருட்கள் இருக்குதுன்னா அந்த டெடிகேட் வந்து எல்லாமே ஹஸ்பண்ட்க்கு தான். சம்டைம் தீபன் முழுக்கம் கல்யாணம் ஆயிடுச்சா நான் உண்மையாக அதை கிள்ளையெல்லாம் பார்த்துருக்கேன். தீபன் தான் எல்லாமே, என்னோட லைஃப் எல்லாமே தீபன் தான். நானும் ரோடியில நயன்தாராக்கு வந்து ஃப்ரெண்ட் மாதிரி இல்ல, டைரக்டா ஷூட்டுக்கு போனது தான். அது ஒரு ஃப்ளூக்ல கிடைச்சது தான். ஃப்ளூக்ல கிடைச்சது, அதே மாதிரி அது எடிட்டிங்ல போயிடுச்சு ஃப்ளூக்ல. பெரிய படங்கள்ல பெரிய மைனஸா அமைஞ்சது என்னன்னா எல்லாமே எடிட்டிங்ல கட்டிங். நான் பண்ண ஒரு 30 படம் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே இப்படி போய் படம் பண்ணணுமா எடிட்டிங்ல போறதுக்கு. பட் கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணும் போதே நம்ம நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க. ஆனா என்ன சொல்றது, ஒரு ஸ்டேஜ் மேல நிறைய காசு வர ஆரம்பிச்சது. இப்போ நான் அவ்வளோ வருஷம் சினிமாவில் இருந்தது எனக்கு சீரியலில் ஒரு 1 இயர்க்குள்ளேயே எனக்கு அது கிடச்சிருச்சு. பட் இதுக்கு ப்ரைஸ் ஏதாவது இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி இதுதானா சோஃபாவா? இது வந்து ஐ திங்க் 1 lakh சம்திங் ஆச்சு இந்த சோஃபா. ஃபேமிலி ரூல்ஸ் இருக்காமே உங்க வீட்டில்? யூஸ் நைஸ் ஒர்க், பி ஹாப்பி, ஒர்க் ஹார்ட். ட்ரீம் பிரின்சஸோட ரூமு, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஆசை இந்த மாதிரி ரூம் வேணும்ட்டு. ஆக்சுவலி தனுஜாவோட ஐ திங்க் 7-8 monthsல அவர் ட்ராயிங் பண்ணது. அவங்க ட்ரா பண்ணாங்களா? ஆமா, அவர் ட்ரா பண்ண. ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னும் போது ஃபர்ஸ்ட் நானே நம்பல. நம்ம தான் உண்மையிலே மூஞ்செல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், மூக்கு மட்டும் தனியாக போண்டா மாதிரி இருக்கும். நானேன்னு தெரியாது, காலெல்லாம் வீங்கி போய் நடக்க முடியாம எனக்கே என்ன கண்ணாடியில் பார்க்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தேன் நான். 90 சம்திங்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. அதை என்னால் மறக்கவே முடியாது. இப்போல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் நானே டெலீட் பண்ணிட்டேன். நான் பாப்பா பிறந்து ஒரு 20 daysல திருப்பி ஒர்க்கிங்க்கு வந்துட்டேன். C-section பண்ணிட்டா? செக்ஷன் பண்ணி 20 நாள்லயே. ஆனா அம்மாக்களுக்கு இந்த பால் கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது கேள்விப்பட்டிருக்கோம். ஐயோ, அது நிறையவே இருந்தது எனக்கு. ஆட்டோமேட்டிக்கா இதுல போகும், நிறைய போகும். அதுவும் ஷூட்டிங்ல எல்லாம் இருந்தா அதுவும் பால் ஸ்மெல்ல ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ரொம்ப பெயின் வந்துடும். ஐயோ, அந்த பெயின் சொல்லவே முடியாது. இதெல்லாமே ஒரு பெரிய மேஜிக் தான். பட் இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு. சும்மாலாம் எதுவுமே இல்லை. லெசன் நிறைய, அசிங்கம், கேவலம், யாரும் பேச மாட்டாங்க, அதெல்லாமே தாண்டி தான் இவ்வளோ தூரம் வந்தேன். சினிமாவில் இருக்கிறவங்களாலே எதுவும் பண்ண முடியல, சக்ஸஸ் பண்ண முடியல. இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகுது. இதெல்லாம் என்ன பண்ணிடும், இது மூஞ்சில் எங்கே வரும், இது ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுது, இவெல்லாம் போய் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. ஸோ இப்போ கயல் சீரியலில் ரொம்ப சாஃப்டான அமைதி கேரக்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பவித்ரா அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப அழகான கார்ஜியஸ் பியூட்டிஃபுல் ஹென்ஷா வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்குள்ள போகலாம். ஹாய், வணக்கம். வணக்கம், வாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன், வாங்க. ஆஹா, ரொம்ப அழகா இருக்கே உங்க வீடு. தேங்க்யூ ஸோ மச். அடடா, ஃபர்ஸ்ட் வந்தோடனே அட்ராக்ட் ஆகிறது ஐ திங்க் இந்த ஒரு ஃப்ளவர், ஒரு ஷான்லியர் மாதிரி இருக்கு. பட் ஆனால் இது வந்து எப்படி ஃபிக்ஸ்டு ஒன்னா? ஆமா, ஃபிக்ஸ்டு தான். ஆமா, ட்ரெஸ்ஸும் அது ஒரே மாதிரி மேட்சா இருக்கு. ஷோ, தேங்க்யூ. மேக்ஸிமம் என்னோட ஒயிட் கலரும் என்னோட ட்ரெஸ்ஸும் வந்து பேக்ரவுண்டுக்கும் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து ஒயிட் அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒயிட் அண்ட் க்ரீன் அண்ட் எல்லோ, 3 கலர். அது ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லாக இப்போ நோட் பண்ணும்போது எங்கே பார்த்தாலும் இந்த கோல்டன் கலரு, ஒயிட் கலரு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய ஃபிஷ் டேங்க்கு. எத்தனை மீன் இருக்கு? குட்டி குட்டியா அவ்வளோ. இதில் எத்தனை ஃபிஷ் இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு 150 ஃபிஷ்ஷஸ் இருக்கு அதுல. 150 ஃபிஷ்ஷஸ். அதனால நான் 50 அடிங் அப்படின்னு ஒரு லுக் விட்டீங்களா? ஆக்சுவலி இதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த அண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு. எங்க மாமியார் நம்பல. என்னம்மா அத்தை ஓடுற மீன் எப்படி அத்தை என்றது. நான் அவங்க அங்கே உட்காந்து கண்ணு காமி, இல்லை அது இருக்காது, 150 மீன் இருக்கவே இருக்காது அப்படின்னு எனக்கு கண்ணு காமிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி அவரை வச்சுட்டு என்னவோ முடியாது. அது அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்னோட பாப்பா வந்த பிறகு இதுல நீ என்ன எவ்வளவு பாப்பா மீன் அவர் ஏமாத்துறாரு.
உங்களோட மாமியார் அவங்க பாப்பா கிட்ட சொல்றாங்களா? ஆமா, இதுல 150 மீன் இருக்கு, ஆனா பார்த்தா தெரியல. ஐ திங்க் அதை மெயின்டைன் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தானே, ஏன்னா க்ளீன் பண்ணணும், அந்த ஃபுட் டைமிங் லிமிட்டடா தான் போடணும். ஆமா, லிமிட்டடா போடணும். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். ஏதோ சம்திங் அது வீட்டுக்குமே ஒரு வைப் மாதிரி தான் நாங்க ஃபீல் பண்ணுவோம். அதனால எனக்கும் அவருக்குமே, என் பாப்பாக்கு ரொம்ப, ஆக்சுவலி இந்த செட்டப் வந்து வேற மாதிரி நாங்க வைக்கணும்னு இருந்தோம். இது வந்து ஓப்பனா வச்சுட்டு இது மேல வந்துட்டு அந்த போரிங் சால்ட் வாட்டர் இருக்குல்ல, கடலோட சால்ட், அதுதான் போடுறதா பிளான். ஆனால் அதோட ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸ், அது நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த செட்டப் மாத்திட்டோம் நாங்க. ஆக்சுவலி என்னன்னா அந்த ஒரு வார்ம் ஃபீல் வந்து வருது. எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, அப்படியே அந்த பெட் அந்த ஷோவால போய் உட்காந்துட்டு அப்படியே தூங்கணும் போல தோணுது. அந்த அளவுக்கு வார்மா இருக்கு, ரொம்ப காம் அண்ட் ஒரு மெடிடேஷன் மாதிரி வச்சிருக்கு. எப்பவுமே யார் வந்தாலுமே நீங்க பிராமினா அவங்க வீட்டுக்கு போனாதான் இந்த மாதிரி இருக்கும். இந்த குத்து விளக்கெல்லாம் கூடாது. ஆக்சுவலி நான் முன்னாடி ஒர்க் பண்ணின கம்பெனி வந்து ஃபுல்லாக பிராமின்ஸ் தான். அவங்க கூட என்னோட வார்த்தைகளுமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமின் ஸ்லாங்கில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே வந்து அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணும்போது, அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த நீட்டாக வச்சுருக்கிறது, இந்த விளக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு வீட்டுக்குன்னு இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் பண்ணது தான். பட் ஹென்ஷா அப்படிங்கிற இந்த பேருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோமே. ஏன்னா நீங்கள் ஐ திங்க் மத மாற்றம் நடந்திருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அது எப்படி, ஏன்னா இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க கிறிஸ்டியனாக மாறிட்டோன்னு, ஆனால் அதே நேரத்தில் பிராமின்ஸில் நான் ஒர்க் பண்ணவங்க கூட இருந்தேன்னு வீட்டையும் அந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க. நாங்கள் பிள்ளையார் சிலை எல்லாமே பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு எம்மதம் சம்மதம் அப்படிங்கிற விஷயம் வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? எனக்கு எப்பவுமே எம்மதம் சம்மதம் தான். எங்கள் அம்மா அங்கே இருக்காங்கல்ல, அவங்க பயங்கர கிறிஸ்டின். ஜீசஸ் தான். வாரமானா சர்ச்சுக்கு போயிடணும், 6 மணிக்கு அங்கே இருக்கணும். அங்கே போய் எனக்கு அந்த மாஸ் பண்ணும்போது தூக்கம் வந்துடும். அது எப்படி தான் தூக்கம் வரும்னே தெரியாது எனக்கு. அந்த மேலே போட்டுட்டேன்னா அப்படி ஒரு நார்மலாக எனக்கு தூக்கமே வராது. அதை போடும்போது எனக்கு தூக்கம் வரும். பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் அப்படி நான் கல்யாணம் பண்ண பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா தீபன் ஆப்போசிட். பிள்ளையார், முருகர், இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். இதுதான் ஆக்சுவலி எங்கள் கல்யாணம் கூட நடந்தது சர்ச்சில் தான் கல்யாணம் நடந்தது. ஓகே, பட் ஆனால் உங்களோட ஹஸ்பண்ட் ஹிந்து? ஹிந்து ஹிந்து. இந்த லேம்ப் இருக்கு, இந்த லேம்ப் பற்றி சொல்லுங்க. இது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான். இந்த வீட்டில் நிறைய முக்கியமான இடத்துல ரொம்ப அழகான பொருட்கள் இருக்குதுன்னா அந்த டெடிகேட் வந்து எல்லாமே ஹஸ்பண்ட்க்கு தான். ஓகே, அப்போ இந்த அழகான பொருளுக்கு அவர் தான் காரணமா? அவர் தான் தேடி கண்டுபிடிச்சாரா? ஆப்வியஸ்லி. ஓ, நீங்க அப்ப கண்டுபிடிக்கல, அவர் கண்டுபிடிச்சாரா? ஆக்சுவலி நாங்க ரிலேஷன் தான். ஆனா வீட்ல வந்துட்டு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கல. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் எங்க மேரேஜ் நடந்தது. ஆனா நான் வந்து இல்ல தீபன் வேண்டாம், என்னை விட்டுடு, நான் போயிடுறேன், பெரிய நமஸ்காரம் போட்டேன். ஆனா 10 years லவ். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 7 years, என்னோட வயசு 7 வயசுலேருந்தே எனக்கு அவரை தெரியும். சின்ன வயசுலேருந்தே பார்த்த ஒரு இதுதான். ஆனால் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தீபன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஆனால் ஃபேமிலியோட சுச்சுவேஷனால நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபனை விட்டுட்டேன். கொஞ்ச நாள் பேசாமல் ஒரு 2 வருஷம் 2 பேரும் பேசாமலே இருந்தோம். அதுக்கப்புறம் இல்லை, தீபன் எப்படி எனக்கு கண்டுபிடிச்சி வந்து பேசி ஃபைனலி கல்யாணத்தில் வந்து நின்றுட்டோம். இந்த லேம்ப் வந்து இந்த கார்னரில் இருக்கிற ரீசன் இருக்கா? கார்னரில் இருக்கிறதுக்கு ரீசன்லாம் கிடையாது. தீபன் வந்து ஃபஸ்ட்டு எங்கிட்ட காமிச்சாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட ஃபஸ்ட்டு காமிப்பாங்க, இந்த மாதிரி இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கிட்ட காமிக்கும் போது லேம்பு ஹாலில் எப்படி நல்லாயிருக்கும், இல்லை அது நல்லாயிருக்கும் இந்த கார்னரில் வச்சுட்டு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரவீனான்னு சொல்லிட்டு எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆனால் அதில் ஒன்று வந்து மேடு வந்து உடைச்சிட்டாங்க. இது க்ளீன் பண்ணுறச்சு உடைச்சிட்டாங்க. அந்த செட்டப் அப்படியே வச்சுருந்தேன் நான். ஆனால் அவங்க வச்சதுக்கு அப்புறமா இது என்ட்ரன்ஸ் ஆன உடனே ரொம்ப அழகாகவே இருந்தது. அப்புறம் இங்கே வந்து இங்கே ஒரு கண்ணாடி வைக்கலாம் அப்படின்றாங்க, அது திருஷ்டிக்காக கண்ணாடி வைக்கலான்னுட்டு. அப்புறம் தீபன் இல்லை வேண்டாம், பட் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இது நான் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன் அமேசானில். அந்த கண்ணாடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்னது வச்சுட்டு அது ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ஓகே, பட் ஆனால் திருஷ்டிக்கு ஒரு கண்ணாடி வைக்கணும், அதில் டிசைன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஆனால் அதுவே எல்லா இடத்துலையும் பிள்ளையார்ல எங்கள் மாமனார் வந்து அவருக்கு இதுவே விநாயகர் தான் குலதெய்வம் சொல்லுவாங்க. அதனால விநாயகர் தான். எங்க மாமியார் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜைலாம் இல்லை, கோயில் மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசு இருக்கும் எல்லாமே. வாஷ் பண்ணலாம். நானா ஏதாவது நல்ல நாள் வந்துட்டு ஐயோ வாஷ் பண்ணமா, ஷூட்டிங் இருக்கு, நான் மருமகள் அட்ராசிட்டிஸ் அந்த பயம். அவ்வளோ பெரிய சாமான். உங்க மாமியார் நினைப்பாங்க, மா ஷூட் இல்ல, நீங்க வந்து 10 பாத்திரம் கழுவ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அவ்வளோ இருக்கும். பட் அந்த அளவுக்கு நாங்க வைக்கல. பட் எல்லாமே நான் குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருக்கும் என்னோட பூஜை ரூம். நீங்க பாத்தீங்கன்னாலே ஓகே, நம்ம பூஜை ரூம் போவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரூம் ஓபன் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, ஓபன். ஓகே, ஆஹா நைஸ்.
வாவ், இவ்ளோ பெரிய போட்டோ ஃப்ரேமா? ஆமா, யார் கிஃப்ட் பண்ணது இது இது உங்களுக்கு? ஆக்சுவலி என்னோட ஃபேன் பேஜ்ல எனக்கு கொடுத்தாங்க. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுல வந்து ஐ திங்க் 50 போட்டோஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், என்னோட செல்ஃபிஸ் மாத்திரமே. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணணும். எனக்கு ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாருமே இந்த ரூமுக்கு வந்தாலே பயங்கரமா அட்ராக்ட் ஆகுறது இந்த போட்டோஸ் தான். பிகாஸ் ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கக்கூடிய எல்லா போட்டோஸுமே இருக்கு. நைஸ். அண்ட் அந்த மச்சம் தான் அட்ராக்ட் பண்ணுது. அதனாலதான் வந்து நானும் ரோடியில நயன்தாராக்கு வந்து சிஸ்டரா ஃப்ரெண்ட் மாதிரி இல்ல. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அது அன்பார்ச்சுனேட்டியா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. ஒரு நைட்ல தான் ஏதோ வேற ஒரு ஃப்ரெண்டு பேசியிருந்தாங்க. அவங்க போன் எடுக்கலையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா வேற ஒரு ஃப்ரெண்ட் மூலமா எனக்கு கான்டாக்ட் பண்ணி அடுத்த நாள் நான் ஸ்பாட்டுக்கு போனேன். ஆடிஷன் போல, நேரா போய் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பார்க்கல, எதுவுமே பண்ணல. டைரக்டா ஷூட்டுக்கு போனதுதான். அது ஒரு ஃப்ளூக்ல கிடைச்சதுதான். ஃப்ளூக்ல கிடைச்சது. அதே மாதிரி அது எடிட்டிங்ல போயிடுச்சு ஃப்ளூக்ல. அதான் நானும் சொல்ல வந்தேன். அது கொஞ்சம் இப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுனாலே ஒரு அப்கமிங் ஸ்டேஜ்ல ரொம்ப அதை வேல்யூ பண்ணுவோம். கரெக்டா? அது வேல்யூ பண்ணி அதுக்கு வந்து நம்ம எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு ட்ரீமும் இருக்கும். கண்டிப்பா செம்மையா வரும். பாக்குறவங்க இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த படம் வந்து நிறைய போஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த படத்துல நான் ஒரு பாட்டு இருக்கேன்னு வேற ரொம்ப எல்லார்கிட்டயுமே பப்ளிசிட்டி பண்ணிட்டேன். ஸோ படம் பார்த்துட்டு எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரும் யாரோ கோ டைரக்டர் தான் நினைக்கிறேன். இல்லை இன்ஷா, இந்த மாதிரி வந்து எடிட்டில் வந்து கொஞ்சம் பெரிய சீன்ஸாக இருக்கிறதுனால கட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் இதில் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அது எனக்கு ரொம்ப இதாகி அப்போ தான் நான் நினச்சேன், ஒரு படம் கம்ப்ளீட் ஆகி நம்ம தேட்டரில் பார்த்து மற்றவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம இந்த படத்தில் பண்ணியிருக்கோன்றதை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்றதை அந்த படம் மூலிமா அதை நான் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, பட் ஆல்சோ லைக் அது நீங்கள் அந்த பிக்சர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஈவன் அந்த படத்தில் வரனாலும் நானும் ராவுடி ஹென்ஷா அப்படிங்கிற அந்த ஒரு டேக் இருக்கு. That's a nice one, right? I think உங்களோட அந்த உள்ள இருந்த ஒரு ஆசை and அந்த ஒரு டெடிகேஷன் அண்ட் பேஷன் மேபி அது உங்களுக்கு வாங்கி கொடுத்தது. ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி எனக்கு ஒரு ஷூட் போகும்போது நயன்தாரா மேம் EVP ஃபிலிம் சிட்டிக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன கூப்பிட்டு பேசினது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஹே, எப்படி இருக்கே? நல்லா மேம், நல்லா இருக்கேன் மேம். நீ அது பெரிய விஷயம் தானே. ஸோ எவ்வளோ இன்ச்சுங்க டிவி? அச்சோ, இது எத்தனை இன்ச்சு வரும்? நான் எங்க கடைக்கு போய் பார்த்து வாங்குறேன் தீபன் அப்படின்னா உடனே எல்லாமே உண்மையா சொல்லணும்னா என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, தீபன் அண்ணா இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஒட்டவர் எல்லாமே அவங்க தான். அவங்க இல்லாம எதுவுமே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தீபன் உண்மை நீங்க சொல்ல, தீபன் என்னம்மா வேணும், இதுதான் உண்மை. இதுதான் தீபன் தான் எல்லாமே. என்னோட லைஃப் எல்லாமே தீபன். ஸோ நீங்க வந்து உங்களோட வீட்டில் உட்காந்து உங்களோட சீரியல்ஸ் பார்க்கறது அதெல்லாம் எப்பயுமே உண்டா? நான் முதல் டிவியே பார்க்க மாட்டேன். இந்த டிவி ஓடவே ஓடாது. மாமியார் இருந்தா மாமியார் பார்ப்பாங்க, பாப்பா இருந்தா பாப்பா பொம்மை படம் போட்டானா அந்த பொம்மை படம் பார்ப்பேன். அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறச்சு. இவ்வளோதான். சூப்பர். சரி, ஆனால் நீங்கள் எவ்வளோ சீரியல்ஸ், எவ்வளோ ஆட்ஸ், எவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ், எவ்வளோ படங்கள் பண்ணியிருப்பீங்க? ஒரு 100 ஷார்ட் ஃபிலிம்ஸ். அதில் வந்து காசே இல்லாமல் நடித்தது ஒரு 50 ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70 ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். 40 to 50 மூவிஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 30 படம் ரிலீஸ் கூட ஆயிருக்காது. சின்ன சின்ன அப்போ ஃப்ரம் த பிகினிங் தெரியாதுல, சின்ன சின்ன படம் பண்ணினது. அப்புறம் எல்லாமே பெரிய படங்களில் பெரிய மைனஸாக அமைஞ்சது என்னென்னா எல்லாமே எடிட்டிங்கில் கட்டிங். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு. நான் பண்ண ஒரு 30 படம் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே. இந்த எடிட்ல தூக்குறதுங்கிறது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க வீட்டுல இருந்து கிளம்பி அந்த சொல்ற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. தீபன் கூட இருந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப கம்மி, இருந்ததே கிடையாது. ஃபுல்லாக அவுடோர். 40 நாள் கால் ஷீட். ரொம்ப எங்கே தானே நாங்கள் இந்த மாதிரி போயிடுறான்றது அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ஆனால் தீபன் அந்த மாதிரி காமிச்சது என்கிட்ட முகம் காமிச்சது கிடையாது. அவ்வளோலாம் போய் நம்ம கஷ்டப்படும் போது அதில் ஒரு சீன் 2 சீன் தான் வந்து நிற்கிறேன்னும் போது 40 நாள் ஒர்க் பண்ணி 2 சீன் தானா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்படி போய் படம் பண்ணணுமா எடிட்டிங்கில் போகிறதுக்கு? ஆனாலே கேட்பேன், எத்தனை நாள் வரும், எத்தனை சீன்ஸு, என்ன மாதிரி தெரியும்ல, இது முக்கியமான சீன், இது கட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு லெவலுக்கு மேலே அந்த மைண்ட் செட்க்கு நான் வந்துட்டேன். லைக் ஏஜஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ்ல அது கெயின் பண்ணிருப்பீங்க. பட் ஓவராலாக இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் இருக்கீங்க? நான் கரெக்டாக இந்த இயரோட 17 இயர்ஸ் ஆகுது நான் இண்டஸ்ட்ரி. ஆனால் இப்போ 17 இயர்ஸாக இருக்கீங்க, 100 ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்கீங்க. ஒரு தாட் இருக்கும்ல, இன்னும் நமக்கான அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கலையோ அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு அந்த கொஸ்டின்? லக் இல்லைன்னா சினிமாவில் என்னதான் பெரிய அழகாக இருந்தாலுமே சக்ஸஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணும் போதே நம்ம நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க. அதெல்லாமே கூட இங்கே நிறைய இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜ் மேலே நிறைய காசு வர ஆரம்பிச்சுது. நிறைய 40 நாள் போகிறோம், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் 5,000 ரூபான்னு சொல்லிட்டு அப்போ 40 நாளுக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு பெரிய பேமெண்ட் வருது. ஆனால் நம்ம தான்ன்றது எப்போ வெளியே தெரியும். ஸோ அந்த விஷயத்த நான் யோசிக்கும் போது இதுக்கு மேலே இதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சரி நாளைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். சரி சீரியலுக்கு மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியலுக்கு மூவ் ஆன் பண்ணும்போது சன் டிவியில் எனக்கு அபூர்வ ராகங்கள் ஒரு சீரியல் கிடச்சிது.
அது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக நான் எடுத்துப்பேன். அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நான் பண்ண அபூர்வ ராகங்கள் ஒரு அண்ணி கேரக்டர் ஸ்ருதிக்கு அண்ணியாக பண்ணியிருந்தேன். அது எனக்கு ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுத்தது சீரியஸாகவே. ஸோ நான் அவ்வளோ வருஷம் சினிமாவில் இருந்தது எனக்கு சீரியலில் ஒரு 1 இயர்க்குள்ளேயே எனக்கு அது கிடச்சிருச்சு. அப்போது நான் சொல்கிறது ஒரு 10 years பேக். சினிமாவில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணி சீரியலில் நடிச்சு இவ்வளோ பெரிய வீடு வாங்கிட்டாங்களான்னு ஒரு கேள்வி வரும்ல. ஸோ இந்த வீடு வாங்கினது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களோட ஓன் இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியலாக நீங்கள் சம்பாரிச்சதா இல்லை உங்களோட ஹஸ்பண்டோட தான்? இதில் வந்து என்னோடது எதுவுமே இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். பட் நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருந்த மணி சப்போர்ட்காக கொடுத்தேன். ஆனால் தீபனை கல்யாணம் பண்ணது நான் உண்மையாகவே ஒரு மேஜிக் தான் சொல்லணுமே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவர் என்ன ப்ரொஃபஷன்? அவர் வந்து மெடிக்கல் லைனில் இருக்காங்க. சம்டைம் தீபன் முழுக்கம் கல்யாணம் ஆகிடுச்சா நான் உண்மையாக அதை கிள்ளையெல்லாம் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு ட்ரீம் மாதிரி ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. நான் வந்துட்டு குளிச்சுட்டு எங்கள் மாமியார் வீடு மொட்டை மாடி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எண்ணூரோட எல்லா லைட்ஸ்லாம் ஈவினிங் நேரத்தில் ரொம்ப அழகாக தெரியும். நின்றுட்டு அதை பார்க்குற போது தீபன் வந்து என்னோட ஷோல்டரில் கை வைப்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். அதே மாதிரி தீபன் என் மேலே வந்து கை வச்சு என்ன பண்ணிட்டு இல்லை சும்மா பார்த்துட்ருக்கேன் எக்ஸாக்ட் வார்த்தையும் இதுவும் அப்படி எனக்கு மேட்ச் ஆச்சு. நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன்னா அது எதுவும் ஒரு வைப் அது எனக்கு நடக்கும், அப்படி நடக்கும். ஓகே சூப்பர். ஸோ அந்த வைப்ஸ்க்குலாம் இவர் காரணமா? நம்ம கணபதி பப்பா மோரியா வந்து அதுக்கெல்லாம் ரீசன்ஸா இருக்காரா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இவரை? எனக்கு ரொம்ப ஃபேவரட் முருகர். எனக்கு ரொம்ப முருகர் தம்பி தான் உங்களுக்கு. முருகர் தான். ஓகே. ஸோ வருஷத்துக்கு 1 year வந்து நாங்கள் திருச்செந்தூர் அதெல்லாமே எல்லாமே நடந்துரும். ஓகே. இப்போ இது வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ணதா இல்லை இந்த தனியாக ஃபிக்ஸ் பண்ணது? அதான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு ரொம்ப பார்த்து இதெல்லாமே கூட இது சும்மா நார்மலாக தான் இருந்தது. இந்த இடத்துல வந்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஓட்டலாம், இந்த ஷீட்ஸ் ஓட்டினா இன்னும் ரொம்ப கிளாஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தீபன் தான் வந்துட்டு எல்லாமே தீபன் தான். பட் அந்த இது பறவை பறக்கிற மாதிரி இருக்கு. அந்த சன் ஆமா சன் அதுவுமே தீபன் இதை காமிச்சாங்க. வா சூப்பரா இருக்கு தீபன் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அது தீபன் தான். அண்ட் இந்த சோஃபா வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் டு மெயின்டைன். இல்ல ஒரு சோஃபா மெயின்டைன் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அங்க உட்காரும் போது கூட சொன்னேன் சோஃபா உள்ள போயிடுச்சு, அதுக்காக எங்கம்மா கீழே உட்காந்துக்கிட்டோம் நல்லாதான் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே. ஸோ எப்படி இதை மெயின்டைன் பண்றீங்க கிளீனா? வீக்லி நான் வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக ஈர துணி போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருவேன். அம்மா இருந்தாலும் மாமியார் யார் இருந்தாலும் அது மாதிரி நீட்டாக பண்ணிடுவாங்க. ஆமாம் தினமும். ஆனால் வந்து தினமும் ஒரு ஈர துணி போட்டு நம்ம தொடச்சா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அது பேசிக்காக நீட் தான். பட் இதுக்கு ப்ரைஸ் ஏதாவது இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி இதுதானா சோஃபாவா? இது வந்து ஐ திங்க் 1 lakh சம்திங் ஆச்சு இந்த சோஃபா. ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் தான் பார்த்தேன். நிறைய கலர் இதுலேயும் ஒயிட் இருந்ததுன்னா ஒயிட்லாம் வச்சா எனக்கு வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதே கலரில் ரொம்ப தேடி பார்த்து வாங்கினது இந்த கலர். என்னங்க செம்மையா கோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? எல்லாமே தீபன் தான். அண்ட் அந்த கோட்டுமே ஃபேமிலி ரூல்ஸ் இருக்காமே உங்க வீட்டில்? படிங்க பாப்போம் நீங்களே உங்க ரூல்ஸை. யூஸ் நைஸ் வேர்ட்ஸ், பி ஹாப்பி, ஒர்க் ஹார்ட். ஓகே. யூஸ் நைஸ் வேர்ட்ஸ் உங்களுக்கு தானே, அவர் அப்பப்போ திட்டுறதுக்கு தானே சொல்றாரு? இல்லை ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப பிரின்சிபலாகவே இருப்போம் நாங்கள். எவ்வளோ லேட்டாக படுத்தாலுமே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவோம். இந்த 9 மணி வரைக்கும் தூங்குறலாம் நாங்கள் அவரும் கிடையாது நானும் கிடையாது. நைட்டில் தூங்கலாம் கூட காலையில் எழுந்திரிச்சோம். சம்டைம் ரொம்ப முடியலன்னா தான் ஒரு 8 o'clock அதிகபட்சம். இல்லைனா வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் மாற்றினதில்ல. அது மாதிரி மார்னிங் ஃபுட்டு 8 o'clockலாம் இருக்கணும் எங்களுக்கு. மதியானம் 12:30 1க்குலாம் லஞ்சு, 7:30 8க்குலாம் வந்து டின்னர் முடிஞ்சிடணும், 9:30க்குலாம் படுத்துடணும். ஸோ இது வந்து ஒரு லைக் கைண்ட் ஆஃப் என்னது, இது ஒரு லேம்ப் மாதிரி? இது லேம்ப் கிடையாது, இது வந்து சாம்பிராணி போடுவோம்ல அந்தோட இது. ஓ இதுல போட்டு நீங்க இதுல வச்சிருக்கீங்க. சோ வீடு ஃபுல்லா சாம்பிராணி வரும். சாம்பிராணி இது அப்படியே எடுத்துட்டு ஒரு தேவையான ரூமுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி இது வந்து நீங்க போட்டுட்டு அதே நேரத்துல இப்படி தொங்க விட்டுரும்போது தொங்கவும் விட்டுறலாம். நிறைய பேர் சாம்பிராணி கீழே வச்சிருவோம், இல்ல ஏதாவது ஒரு பாத்திரத்துல வைப்போம், எங்கேயாவது பிடிக்கும் கரையாகும், எந்த டிஃபரன்ஸ் இல்லாம வச்சுக்கலாம். சூப்பர் நைஸ். And இந்த ரூம் வந்து பாப்பாவோட ரூம். போலாம். ட்ரீம் பிரின்சஸோட ரூம். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஆசை இந்த மாதிரி ரூம் வேணும்ட்டு. அதே அந்த வந்து ட்ரீம் என்ன சொல்றது, இது டெஸ்க் பெட். தீபனுக்கு வந்து அவங்க குழந்தை ஏதாவது ஒண்ணுன்னா என்ன கேட்குறாங்களோ அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்கி தந்துருவாங்க. அது எல்லா அப்பாவங்களுமே அப்படிதான். நான் எதாவது கேட்டு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இதுவே தனுஜா கேட்டிருந்தா உடனே கிடைச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு பார்ஷாலிட்டி. ஆனால் அந்த குழந்தைன்னும் போது எதுவுமே யோசிக்கவே மாட்டார். டக்குன்னு அவள் வந்து எனக்கு பிங்க் கலரில் வேணும், பிங்க் கலரில் தான் எனக்கு இந்த பெட்ஷீட்டு இதெல்லாம் 5,000 கொடுத்து 5,000 3,000 கொடுத்து எங்கள் மாமியார் தான் இதெல்லாம் 500 ரூபாய்க்கே கொடுக்குறாங்கடா, ஏன்டா 4,000 ரூபாய் கொடுத்து பொண்ணு கேட்டாமா
இந்த பஞ்சாப் இருக்குல்ல அங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் குவாலிட்டியா இருக்கும். பிங்க் ரூம்ல அது எனக்கு பிங்க் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கேன் இந்த மாதிரி அதுதான் சொல்றேன் எங்களுக்கு எல்லாம் ஒரு ரூம் கூட வீடே கர்டன் கூட பிங்க் சிம்பா இருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் இப்படிதான் வேணும் அவ வந்து கேட்டது. பவுச் கூட ஐ திங்க் அந்த குழந்தை அப்படியே வந்து இந்த பார்பி கேர்ள் அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிகார்ன் ஃபேன்ஸா பயங்கரமா. அதுதான் சொல்றேனே அவ இங்க இருக்கிறது எல்லாமே அவளுக்காக ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணது. அவ என்ன மாதிரி கேட்டாலும் அதை மேக்ஸிமம் அப்படியே ட்ரை பண்ணாங்க தீபன் என்ன வேணும். சோ இப்போ இந்த பெட் எல்லாம் வந்து நீங்க இந்த பெட் கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே கஸ்டமைஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணினது. ஆமா சூப்பரா இருக்கு. எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகே இதுக்கு பேர்லாம் வச்சிருக்காங்களே ஏதாவது? தனுஜாவை நான் மிஸ் பண்றேன். தனுஜா இருந்தா நல்லா இருந்திருக்கும். தனுஜா இருந்திருந்தா உங்களுக்கு பயங்கரமா கண்ணாடி எடுத்திருப்பா. ஆக்சுவலி தனுஜாவோட ஐ திங்க் 7-8 monthsல அவ டிராயிங் பண்ணது. அவங்க டிரா பண்ணாங்களா? ஆமா அவ டிரா ரொம்ப பெயிண்டிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட். அவ டிரா பண்ணது. சின்ன மாமியாரோட பையன் வந்து இந்த டிராயிங் கிளாஸ் போயிருந்தான். இவ வீட்டுல சும்மா இருந்ததுனால மாமியார் கூட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, சரி இந்த குழந்தையும் இன்ட்ரெஸ்டா இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ கொடுத்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பண்ணது அவளுக்கு பெரிய அப்ரிஷியேட் அப்பயே பண்ணாங்க குழந்தைக்கு. சூப்பர். ஐ திங்க் அதான் தனுஜாவா? அதுதான் தனுஜா. இது சின்ன வயசுல இது பாப்பா லேபர் வார்ட்ல இருந்து அப்படியே கையில கொடுத்தது. ஓகே நம்ம அத பத்தி பேசுவோம். அவங்களோட ரூம்ல ரொம்ப அழகா இருக்காங்க. ஸ்மைல் வந்து உங்கள மாதிரி நினைக்கிறேன். ஸ்மைல் ஆமா அந்த ஒரு செரிஷிங் ஸ்மைல் இருக்கு. ஆமா. சோ இப்போ இந்த பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் ஏன்னா நீங்களே வந்து ஒரு சின்ன பொண்ணா தான் இருந்திருப்பீங்க. பிரெக்னன்ட் ஆயிட்டீங்கன்னும் போது எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னும் போது ஃபர்ஸ்ட் நானே நம்பல. நம்ம தான் உண்மையிலே பிரெக்னன்ட் ஆயிருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாப்பா இருக்கா. ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா எனக்கு வந்து இந்த வாமிட் எடுத்துட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் எல்லாம் கிடையாது. ரொம்ப டயர்டாவே இருப்பேன். ஒரு மாதிரி கேரா இருக்கும். லைட்டா இருந்தது. ஆனா நான் நல்லா சாப்பிடுவேன். ஆனா பிரெக்னன்ட் ஆகி இந்த சேஞ்ச் ஓவர்னு சொல்லுவாங்கல்ல என்ன மாதிரி ஒரு அழகு இல்லாம ஆகியவே இருக்க முடியாது. அப்படி மூஞ்செல்லாம் இவ்வளவு பெருசு இருக்கும். மூக்கு மட்டும் தனியா போண்டா மாதிரி இருக்கும். நானே தெரியாது காலெல்லாம் வீங்கி போய் நடக்க முடியாம. அப்போ ஸ்ருதி எனக்கு ரொம்ப இச்சிங்கா இருக்கும். அவங்க எனக்கு பவுடர்லாம் போட்டு விடுவாங்க. எனக்கு என்ன கண்ணாடியில பார்க்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தேன் நான். ஆக்சுவலி அந்த பிரெக்னன்சி டைம்ல எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மாதிரி அந்த வார்த்தையை எனக்கு சொல்ல முடியல. எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருப்பாங்கன்னுலாம் பார்த்துருக்கோம். ஆனால் நான் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப டார்க்காகி கழுத்துக்கிட்ட கருப்பாகி இச்சிங்க நைட்டில் என்னால் தூங்க முடியாது. சொரிஞ்சுக்கிட்டே இருப்பேன் போட்டு. டோட்டலாக சேஞ்ச். ஃபார் ஓவரால் அந்த 10 months அப்படிதான் இருந்துச்சா? 6 monthsல ஆரம்பிச்சது. 6 monthsல இருந்து டெலிவரி வரைக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ஏன்னு ரீசன் ஏதாவது சொன்னாங்களா? அது ஹார்மோன் சேஞ்சஸ். ஒன்றுமே டாக்டர் பண்ண முடியாது. இதுக்காக நீங்கள் இச்சிங் டேப்லெட்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்போ பேபி இருக்கிறதுனால எதுவுமே டோசேஜ் அதிகமாக அந்த மாதிரி எதுவுமே இது பண்ண முடியல. இத்தனைக்கும் நான் பயங்கரமா ஒர்க் பண்ணேன். அப்பெல்லாம் எங்களுக்கு மேடெல்லாம் வீட்டில் மாமியார் வீட்டில் கிடையாது. நாங்கள் தான் செல்ஃபா எல்லாமே பண்ணிக்கணும். அது பெரிய வீடு, 3 மாடி வீடு. பெருக்கி போடுறது, தண்ணியை மேலே தூக்கிட்டு வர்றது, அவ்வளோ ஒர்க் பண்ணியும் எனக்கு நார்மல் டெலிவரியே ஆகலை. சி செக்ஷன் ஆயிடுச்சு. டெலிவரி அப்போ எந்த இஷ்யூஸ் இல்லை? டெலிவரி அப்போ எந்த இஷ்யூஸ் இல்லை. ஆனால் அந்த வாட்டர் மட்டும் போய் அந்த டைமுக்குள்ளே பாப்பா எடுக்கிற மாதிரி எனக்கு அது தெரியாமல் போயிடுச்சு. வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனது எனக்கு தெரியாமல் போய் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் பார்த்துட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் பிரீத்திங் பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதுதான். பட் அதுக்கப்புறம் இந்த வெயிட் எவ்வளோ கெயின் பண்ணிருப்பீங்க? ஒரு 90 kg சம்திங் நான் பார்த்தேன். இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது 90 சம்திங்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. அதை என்னால் மறக்கவே முடியாது. இப்போல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் நானே டெலீட் பண்ணிட்டேன். ஆமாம் பயந்து போய். கம்பேக் எப்படி கொடுத்தீங்க? திருப்பி அதை ரெடியூஸ் பண்ணி அந்த பழைய ஃபிட்டு நான் இருக்கிறேன்னு கேட்டால் எனக்கு அது பிடிக்கல. பட் இது வந்து நல்லா பார்க்கறதுக்கு ஹைட் வெயிட் கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை ரொம்ப லவ் பண்ணுறேன். அதனால எனக்கு இது போதும். எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருப்பீங்க வெயிட் மட்டும்? நான் வந்து ஒரு 15 to 20 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 75 இருக்கேன். 75 இருக்கேன். 85லேருந்து இப்போ 75 இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். பட் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றத பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் இருந்துச்சு அந்த டைம்ல? இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்? இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நான் எதுவுமே ஃபீலும் பண்ணல. அப்படி திங்க் பண்ணதும் இல்லை. ஏன்னா நான் பாப்பா பிறந்து ஒரு 20 daysல திருப்பி ஒர்க்கிங்க்கு வந்துட்டேன். சி செக்ஷன் பண்ணிட்டா? செக்ஷன் பண்ணி 20 நாள்லயே. அப்போ எல்லாருமே சொன்னாங்க அச்சோ பாடி இதாகாதெல்லாம். ஆனால் பட் நான் அதெல்லாம் மைண்ட் பண்ணல. 11 yearsல நான் ஒர்க்கிங்க்கு ஆரம்பிச்சது. சடனாக ஒரு ஸ்டாப் அப்படின்னும் போது அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பித்தேன். ஒரு 20 நாள்லேயே அம்மா கிட்ட பாப்பாவை கொண்டு விட்டு போயிடும். மாமியார் ஒர்க்கிங்ல இருந்தாங்க. அவங்க அப்புறம் வந்தா பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி தான் பாப்பா அவர் பயங்கர ட்ராவல்லே இருந்தா தனுஜா. ஆனால் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய டாஸ்காக இருந்திருக்காதா? ஆமாம் அது ஒரு 6 months வரைக்கும் நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணியிருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நம்ம வெளியே இருந்து வரும்போது. ஆனால் அப்போ வந்துட்டு நான் அதான் இந்த 8 years பேக் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் இல்லாமல் இருந்தது. ஏன்னா பால் பம்ப் பண்ணி வச்சுக்க முடியும் அந்த மாதிரி அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு ஃபீட் பண்ணும்போது அது என்ன ஆகுனா அந்த பால் புளிச்சிரும்ல, அதில் பாப்பாக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரிலாம் நிறைய ஆகி அதில் அப்புறம் வீட்டில் பார்த்துட்டு வேண்டாம்
ஃபீட் பண்ணிக்க வேண்டாம், நீ வீட்டில் இருக்கிற போது கொடுக்கலாம், இல்லைனா ஷூட்டிங் போயிட்டு வந்தால் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆயிடுமா நம்ம வெளில போயிட்டு வந்தா? ஆமாம், ஏன்னா வெயிலே இருக்கிறோம்ல, அந்த பால் இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு வீட்டில் ஒரு பால் வச்சுருந்தா பால் புளிச்சிரும் தானே. ஸோ ஓப்பனில் வச்சுருந்தா புளிச்சிடும். அப்போ டே ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு அது வந்து இது பண்ணி விட்டுறணும் ஆக்சுவலி. ஓகே, ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து விட்டுறணும். ஸோ இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதாகிற மாதிரி ஆகிடும். ஸோ நிறைய கஷ்டம். ஆனால் அம்மாக்களுக்கு இந்த பால் கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் ஏன்னா நீங்கள் ஒர்க்னால உங்களுக்கு இருந்துச்சு? ஐயோ, அது நிறையவே இருந்தது, எனக்கு பயங்கரமாக நிறையவே இருந்தது. ரொம்ப அதான் அந்த பேபி பிறந்ததுக்கு அப்புறமானா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் தான். ஆட்டோமேட்டிக்காக இதில் போகும், நிறைய போகும். அதுவும் ஷூட்டிங்லலாம் இருந்தால் அதுவும் பால் ஸ்மெல்லில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஃபஸ்ட்டு ரொம்ப பெயின் வந்துடும். ஐயோ, அந்த பெயின் சொல்லவே முடியாது. அது ரொம்ப கொஞ்சம் லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஆமாம், இது வந்து என்னோட அசிஸ்டன்ட் கோட்டி எனக்கு பாப்பாவோட பர்த்டே போது எனக்கு கொடுத்தான்னு நினைக்கிறேன், எனக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தா. இதுவுமே தனுஜா பண்ணது தான், ட்ராயிங் பண்ணது இதுவுமே. ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பா. அதோ இன்னைக்கு மார்னிங் கூட உங்க டேடி கிட்ட ஸ்கூல் போகும்போது திட்டுவாங்க, நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருந்தா ஸ்கூல் போகும்போது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு திட்டணும்னு எப்படி கதகன்னு நடந்து எனக்கு வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு பசிக்கவே இல்லை. அப்புறமா அவர் வந்து சம்மதா பேசி கொஞ்சம் இது பண்ண பிறகுதான் அவன் சாப்பிடவே செஞ்சான். அதெல்லாம் அந்த பிரின்சஸ். ஆமா ஆமா, அவங்க டைனிங், அவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவங்களோடது தான் இது எல்லாம். ஓகே, சோ பால்கனி ஓபன். அது அந்த டோரே ஓகே தான் நினைக்கிறேன். இல்ல ரெண்டுமே ஓபன் பண்ணலாம். ஓகே, நைஸ். ஸோ எங்களோட ஃபேவரட் பிளேஸ் இது ஆக்சுவலி. ஓகே, வாவ், ரொம்ப அழகா இருக்கு. நாங்கள் வந்து இந்த இடத்துல உட்காந்ததே கிடையாது, ரொம்ப ரேரு. மேக்ஸிமம் இந்த ஷூஸ்லாம் வெளியே போயிட்டு ஷூஸ் காய போடுறதுக்காக இங்கே வந்து உட்காருவோம், அவ்வளோதான். இவ்வளோதான் இங்கே. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பிளான்ஸ்? இதெல்லாம் ஒரிஜினல், இதெல்லாம் வந்து சும்மா டூப்ளிகேட் தான். ஓகே, அண்ட் இது என்ன ரீசன்? ஏன்னா இது பறவை இருந்துச்சு? இல்லை, இது ஆக்சுவலி ஃப்ரூட்ஸ்க்காக. ஃப்ரூட்ஸ் வந்து இந்த கொசுலாம் வராமல் இருக்கணும்ல, அதுக்காக இது வந்து மீஷோவில் வாங்கினேன். இது எல்லாருமே கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஐ திங்க் 500 சம்திங் நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் தனுஜாஸ் பிளேஸா? அவங்க ஸ்பேஸ்? இல்லை, இது வந்து கிஃப்ட் வந்தது பாப்பாவோட பர்த்டேக்கு. ஸோ அப்போது இது வந்து நாங்கள் சரி இதை அப்படியே ஒட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து அட்டாச் பண்ணி. ஆனால் இப்போ இதெல்லாம் அப்படியே வித்துச்சா இல்லை நீங்கள் ஏதாவது? எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சோம். ஓகே, எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சது. நைஸ், சூப்பர். சூப்பர். டெய்லிக்கும் தண்ணி ஊற்றி இதை மெயின்டைன் பண்ணுறது யாரு? அம்மா இல்லை மாமியார். நான் வருவேன், சும்மா ஏதாவது ஸ்ப்ரே மாத்திரம் பண்ணிட்டு போவேன், அவ்வளோதான். எஸ், உங்களுடைய பூஜை ரொம்ப அழகாக நீங்களே ஓப்பன் பண்ணிடுங்க. இது ஒயிட் பெயிண்ட் உங்களோட? எல்லாமே. ஸோ இதுதான் என்னோட பூஜை ரூம். ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர், நைஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச முருகர் தானா ஃபர்ஸ்ட்? ஆமாம், திருச்செந்தூர்ல இதை நாங்கள் வாங்கினது, அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு பழைய வீட்லேயுமே இது இருந்தது. திருச்செந்தூருக்கு எப்பயுமே விசிட் பண்ணிடுவோம், இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ டெய்லிக்குமே வந்து பூஜை பண்ணுவீங்களா இல்லை உங்களுக்கு நாள் கிழமை அந்த மாதிரி தான்? நான் வீட்டில் இருந்தேன்னா விளக்கேற்றிடுவேன், தினமும் விளக்கேற்றிடுவேன். டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மேக்ஸிமம் வீட்டில் விளக்கேற்றிருப்போம், அந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து வாஷ் மிஷின் இருக்கு. இதுக்கு கீழே பல கோடிகள் இருக்காமே. கோடிகள்லாம் இல்லை, செருப்புகள் தான் இருக்கு. செருப்பு கோடி தான் இருக்கு. ஆமா, எடுங்க பாப்போம். எத்தனை ஜோடி செருப்பு வச்சிருப்பீங்க? இருக்கும், ஒரு 20 செப்பல் வச்சிருக்கேன். 20 ஜோடி வச்சிருக்கேன். ஆமா, 20 வச்சிருக்கேன். எல்லாமே ஒரு இதெல்லாம் வந்து 3000 4000 ரேஞ்ச். செருப்பு கூட இல்லை, பாத்ரூம் ஸ்லிப்பர் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். நீங்க இன்னைக்கு 20 ஜோடி இவ்வளோ காஸ்ட்லி ஸ்லிப்பர் வச்சிருக்கீங்களா? இதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா, உண்மைதான். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா அந்த பாத்ரூம் ஸ்லிப்பர் போட்டு நடக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. அது யாருமே பேச மாட்டாங்கன்னு சொன்னேன். யாருமே பேச மாட்டாங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்துட்டு நம்மளோட எல்லாத்தையும் இவங்க அப்பியரன்ஸ் வச்சுதான் இங்க பேசுறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் இந்த ஆரம்ப காலம் இருந்திருக்குல்ல, ஸ்டார்டிங்கில் அந்த சினிமாக்குள்ளே வரும்போது அப்பயும் அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டுட்டு போயிருப்பீங்களா? ஸோ சினிமாவில் வந்து காரில் போனால் தான் கொஞ்சம் மதிப்பு இருக்கும்ல. அப்போ வந்து நிறைய பைக் ட்ராவல் எனக்கு இருந்தது. மாஸ்கெல்லாம் கட்டிக்கிட்டு போய் நின்று ஆடிஷன், நான் இங்கே வந்திருக்கேன், பெரிய இன்ஷா. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அப்பா இப்படிதான் நடிக்கணுமா, இப்படிதான் அங்கே இந்த கேமரா முன்னாடி போய் நடிச்சுட்டு அப்பா அப்புறம் முடிஞ்சிச்சா ப்ரோ, இப்படிதான் அப்புறம் முடிஞ்சிச்சா, அவ்வளோதான். அப்போ அந்த அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்து இந்த காலை தாங்கும் அந்த ஸ்லிப்பர்ஸை காட்டுங்க பாப்பா, எவ்வளோ வச்சிருக்கீங்கன்ட்டு. இதில் பாப்பா தான் கொஞ்சம் அடங்கியிருக்கு. இது ஷூஸ் தான், இதெல்லாம் வாங்கி இன்னும் ஒரு நாள் கூட போடலை. நைஸ். இதெல்லாம் சூப்பராக இருக்கே. இது மேக்ஸிமம் நான் ட்ரெஸ்க்கு மேட்சிங் வச்சிருப்பேன். இது இந்த ட்ரெஸ்க்கு கூட மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இருக்கல எது காஸ்ட்லியோ அது தனியா நீங்க எடுக்குமோ சொல்லுங்க. எல்லாமே காஸ்ட்லி தான். எவ்வளவு இருக்கும் இதெல்லாம் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3000 சம்திங். மேக்ஸிமம் உங்கள்ட்ட காஸ்ட்லியஸ்ட் அப்படினா 3000 ல இருக்குறதா. 3000 எல்லாமே. இந்த செப்பல் ரொம்ப ஃபேவரட்டா வாங்குனேன் ஆக்சுவலி. ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ரொம்ப அழகா இருந்தது. ஓகே, நைஸ். பெரிய காமெடி என்னன்னா, மவுண்ட் ரோட்ல வர்க் பண்ணும்போது அந்த செருப்பு வேற அறந்து போச்சு. கீழே விழுந்து அறந்து போய் அந்த இன்சிடென்ட் மறக்கவே மாட்டேன். மவுண்ட் ரோட் சிக்னல் மசூதி இருக்குல்ல,
அந்த பெரிய சிக்னல்ல. ஐயோ அதெல்லாம் நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். ஆனா அது அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஐயோ நான் தலையை நிமிர்ந்து பார்க்கல. ஆனா நீங்க தலை நிமிர்ந்து தான் இப்ப பேசணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க கீழே விழுந்தனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஆமா கண்டிப்பா சூப்பர். சோ இந்த கிச்சனுக்கு பின்னாடி இதை டிசைன் பண்ணி இந்த இன்டீரியர்ஸ்க்குலாம் எவ்வளவு ஆச்சு அப்படிதான் கேட்கணுங்களா? இந்த இன்டீரியர்ஸ் அப்போ கூட வந்து இது இன்புட்ஸ் தான் கொடுத்தீங்களா? ஆமா பட் எனக்கு கிரீன் ரொம்ப பிடிக்கும்னால இந்த கலர் வந்து என்னோட ஃபேவரட் கலர். இந்த கலர் இப்படி சூஸ் பண்ணது நான் தான். அவங்க என்கிட்ட சொன்னாங்க பட் ரொம்ப கிரீனும் போட்டா ஒரு மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு இந்த கிரீன் நல்லா இருக்கும், ஆலிவ் கிரீன் தானே இது, இந்த கிரீன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து இப்படிதான் சூஸ் பண்ணேன். கிச்சனுக்குள்ள வந்து சமைக்கிறது பண்ணுவீங்களா இல்ல இங்க கெஸ்ட் ரோல் தானா? நல்லாவே சமைப்பேன். ரொம்ப மோசமா அப்படிலாம் இல்லை. பட் அத்தை இருப்பாங்க, அத்தை அவங்க சமைச்சுப்பாங்க, இல்லைன்னா அம்மா வந்தாங்கன்னா அம்மா சமைச்சுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி வேலையே கொடுக்க மாட்டாங்க. அதனால நானுமே நான் சமைச்சு ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே 3 வருஷமாக ஆகுது. அம்மா இல்லை மாமியார் இவங்க 2 பேரு தான். இந்த நைட்டு பாத்திரம் போடவே மாட்டீங்களா? ஃபுல்லா முடிச்சுட்டு இல்ல அது மேடு இருக்கிறதுனால இப்போ மதியானம் சாப்பிட்றோன்னா அந்த பாத்திரம்லாம் நான் வீட்டில் தானே கம்பல்சரி க்ளீன் பண்ணிடுவேன். மேடுக்காகலாம் நான் வச்சிருக்க மாட்டேன். நைட்டு சாப்பிட்றது மட்டும் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் மற்ற ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க இது பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணும். இப்போ உட்காந்து ஒரு வீட்டில் ரிலாக்ஸ்டாக அப்படி இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க. பட் இந்த வீடுன்றது கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம்ல. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வீடு? பெரிய இம்பார்ட்டன்ட். எதுவுமே இல்லாத ஒரு பொண்ணு இப்போ இந்த வீட்லயே அப்படின்னு இருக்கும்ல. ஸோ நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். இதெல்லாமே ஒரு பெரிய மேஜிக் தான். பட் இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. சும்மாலாம் எதுவுமே இல்லை. சும்மா லைஃப்பில் வந்துட்டோம் அப்படின்னு கிடையாது. நிறைய லெசன், நிறைய அசிங்கம், கேவலம், யாரும் பேச மாட்டாங்க, அதெல்லாமே தாண்டி தான் இவ்வளோ தூரம் வந்தது. ஸோ அதனால் லைஃப்பில் இந்த வீடு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். யாருமே பேச மாட்டாங்கன்னு நீங்கள் நிறைய வாட்டி சொன்னீங்க. இந்த எந்த ரீசன்ஸ்க்காகலாம் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணியிருக்காங்க? அதான் ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு தானே பேசுகிறாங்க. அதுதானே அப்பியரன்ஸ் மீன்ஸ் அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய இதாக இருக்குது. ஒருத்தவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணால் தான் பேசணும், இந்த மாதிரி இருந்தால் தான் பேசணுன்ற மாதிரிலாம் அது நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட லைஃப்பில். ஓவரால் உங்கள் அவுட்ஃபிட் காஸ்ட்டோ இல்லை இதை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். பெருசாலாம் நான் செலவு பண்ணலை. ஆனால் அதுக்காக நான் வந்து க்ரூம் பண்ணிக்கிட்ட விஷயங்கள், இதுக்கான நான் என்ன சொல்கிறது கேரி பண்ண விஷயம் இருக்குல்ல, மெயின் அதுதான். ஒரு நார்மல் பிளெயின் சாரீ, இது பிளெயின் ஜார்ஜெட் சாரீ. பிளெயின் சாரியில் இந்த சாரீ ஐ திங்க் 400 சம்திங். இந்த சாரியோட காஸ்ட் 2 சாரீ எடுத்திருக்கேன் 800 நினைக்கிறேன். இதுக்கு லேஸ், இது ஆல்ரெடி துப்பட்டா தனியாக விற்குது. இந்த லேஸ் வாங்கியிருக்காங்க, இந்த லேஸ் இதுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000. இயரிங் மட்டுமே ஒரு 1500. ஓகே. ஸோ இந்த ஜார்ஜெட் சாரீ நீங்கள் சல்வாரா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீட்டோடைய ஒரு இன்டீரியர்ஸ்க்கு வந்து ஒரு செலவுன்னு ஒன்று இருந்திருக்கோம்ல. இப்போ இந்த இன்டீரியர்ஸ்க்கு மட்டுமே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? இந்த இன்டீரியருக்கு மட்டுமே வந்து ஐ திங்க் ஒரு 10 கிட்ட இருந்திருக்கும். ஓகே, 10 lakhs கிட்ட. இந்த வீடு ஓவரால் வீடு இப்போ இந்த வீடு நான் வாங்கும் போது 75 lakhsக்கு வாங்கினேன். இப்போ இந்த வீட்டோட மதிப்பு 1 crore. ஐ திங்க் இட்ஸ் 1 crore இஸ் நாட் அ ஸ்மால் திங். ஆமாம். இப்போ நான் இங்கே வர முன்னாடி ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 3000 இருந்தது. இப்போ பர் ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு 6500 சம்திங். நாங்கள் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி சும்மா செக் பண்ணினோம், 3000 இருந்தது. அப்படி ட்ரிபிள் தி அமௌண்ட். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த தெருக்கோடி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் நம்ம. அங்கே நின்ன சூழ்நிலைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு கோடி இல்லை பல கோடி வீட்டுக்கு வந்து நீங்கள் ராணியாக இருக்கிறதுன்றது பல தடைகள் எல்லாத்தையும் தாண்டி தான். இல்லை, லைஃபே ஒரு மேஜிக் தான். யார் எப்போ எந்த இடத்துல சக்ஸஸ் ஆவாங்க, எந்த பர்சன் எப்போ எல்லாரும் கீழே இறங்குவாங்கன்னு தெரியாது. ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கணும். இவன் ஒன்றுமே இல்லையே அவனை கீழேயும் பார்க்கக்கூடாது, அவன் பெருசாக இருக்கான அவனை மேலேயும் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். பட் ஈக்குவல் டு பீப்புள். ஸோ அவ்வளோதான். ஸோ அதை தான் நான் பார்க்குறேன். அதனால் எல்லாமே ஈக்குவலாக பாருங்கள், ஈக்குவல் டு பீப்புள். இவன் பெருவன், இவன் சின்ன, இவன் காரில் வரான், அவன் பைக்கில் வரான், அப்படிலாம் யாருமே இங்கே கிடையாது. யார் எப்போ பூமாவாங்கன்னு தெரியாது. அன்னைக்கு நீங்கள் அப்படி பண்ண ஒரு பொண்ணு தான் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து அந்த பொண்ணு அவள் சீரியல் வரா, கயலில் வரா, அவள் விஜய் டிவியில் வரா அப்படின்னு ப்ரௌடாக சொல்கிறீங்க. இப்போ சொல்கிறாங்க ஒருத்தவங்க ஞாபகம் வராங்களா? நீங்கள் அந்த ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் உங்களை பார்த்து ரொம்ப இழிவாக பார்த்த ஒருத்தவங்க இன்னைக்கு உங்களை பார்த்துப்பா இந்த பொண்ணாடா அப்படின்னு வியந்து பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? நிறைய பீப்புள். பட் இந்த இன்டர்வியூவில் அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் என்கிட்ட ஸ்டில் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் எப்படி 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம், இப்போயும் ஸ்டில் வரைக்கும் நான் அவங்ககிட்ட அப்படியே தான் பேசுகிறேன். சினிமாவில் இருக்கிறவங்களாலே எதுவும் பண்ண முடியல, சக்ஸஸ் பண்ண முடியல. இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகுது, இதெல்லாம் என்ன பண்ணிடும், இது மூஞ்சில் எங்கே வரும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இது ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுது, இவெல்லாம் போய் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க.
சினிமால இருக்க பர்சனா? சினிமாவில் இருக்கல அதர் பர்சன் இப்போ ஸ்டில் வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து ரொம்ப ப்ரௌடாக எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், எங்கள் கூட இருந்த பொண்ணு தான். ஸோ மனுஷங்க எப்படி மாறுறாங்க பாருங்களேன். ஸோ கீப் ராக்கிங் இதே மாதிரி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி தேங்க்யூ தேங்க்யூ ஹனி, தேங்க்யூ. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronatal. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.